எட்டுப்பட்டி சீமையெல்லாம் அம்மா கட்டி காக்கும் வீர மகன். எட்டுப்பட்டி சீமையெல்லாம் அம்மா கட்டி காக்கும் வீர மகன். சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஆடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான். ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன். ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போலத்தான் நினைப்பான். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் ஒதுங்கும். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்க புலி தான் உறங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும். எருமுடிக்கு சம்சாரிக்கு தோள் கொடுக்கும் முத்தம் மகன். மைசல் ஊருக்குள்ள பொண்ணு கல்லா மகனே சிறுகுடுக்கு அண்ணன் தம்பி. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் இவன் பேரெடுத்த தங்க மகன். சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் சொந்த மகன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். காடுகரகாவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பான். ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போலதான் நினைப்பேன். ஊருக்கல்லங்காவ காத்து உசுர போலத்தான் நினைப்பான். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் புலி தான் ஒதுங்கும். சிங்கராசா கம்பெடுத்தா சிங்க புலி தான் உறங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயணங்கும். காலுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும். எருமுடிக்கு சம்சாரிக்கு தோள் கொடுக்கும் முத்தம் மகன். மைசன் ஊருக்குள்ள பொண்ணு கல்லா மகனே திருவனுக்கு அண்ணன் தம்பி. நாடகம் ஒண்ணும் ஒரு இந்த மகன் ஓடுறானே மகனே. கனவே கனவே என்ன அன்பாலயத்துல அந்த மகன் ஓடுறானே மைசன். நாடகம் ஒண்ணும் மாசம் 30 இந்த மகன் ஓடுறானே. சேவை சேவை என்ன ஒரு இந்த மகன் ஓடுறானே. கனவே கனவே என்ன அன்பாலயத்துல அந்த மகன் ஓடுறானே. தந்தாரே ஏதந்தானா தனானா தனனா. நான் கட்டி காத்த என் இடியாப்பா கம்பெனி. இடியாப்போ இந்த ஒரு ஆளு புகாடிச்சு கிடக்கடா. நான் கட்டி காத்த என் இளங்குடி என் ஆலமரத்தில் நாய் எக்கு போட்டு கடிச்சிச்சாடா. விதி எங்கே ஏறாண்டாவே. இந்த டிராய்ட்டில் 50 பேர் இருந்தாங்களே ஆளை காணாமப்பா. எங்கன்னு போய் செல்ஃபு இல்லாமல் நிற்கிறானோ. இதில் வண்டியில் போன 1000 பேரில் எத்தனை பேர் இடவெளியில் காற்று இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ. இடியாப்போம் ஒரே வெள்ளத்தில் வச்சான். ஒருத்தன் மட்டும் தீப்பொட்டி பிடிக்கலேன்னாலாம். அந்த மாதிரி அவன் என்னை பார்க்கும்போது எல்லோரும் நினைப்பேன் ஏதோ வெள்ளாட்டம் முழுக்க வாங்கி கேரளாவுக்கு லோடு ஏற்ற மாதிரி தெரியும். தப்பு. என்கிட்ட எந்த சீரியஸாகவும் பேச முடியாதுடா. எங்க அப்பா சொல்றாங்க அப்பா. யாரு பூச்சி பேருனா? நான் தாண்டா கடல் முதல்ல கல்யாண சமையல் சாதம். ஆஹா சமையலும் பிரசாதம். எங்க அப்பா பேரை சொன்னால் எல்லாரும் எந்திரிச்சு சட்டியை விரட்டி போடுவேன். பயப்படாமதியா குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா. தலைவர் மயன்னா என்ன மசத்துக்கு நாடத்துக்கு வர வீட்டில் இருக்க வேண்டிய பெண்ண. அருமையான கொஸ்டின் மிஸ்டர் பெரைத்தனி முண்டை. செர்ரா டைலாக் தெரியல. செர்ராட்ட யோசிச்சேன். செர்ரா முண்டனே நானும். சரி ஓகே. நான் என்ன மசத்துக்கு வந்தோம்னு கேட்டேன். ஆமா இந்த ஒத்த மசுறு செங்கோலத்துக்கு வரலைன்னா நீங்க எவனும் காசு வாங்க முடியாது அண்ணே. விளக்கமாறு பிஞ்சுவோம். சரிடா அண்ணே. குறிஞ்சி நாட்டுக்கே எங்க அப்பா அரசன். எங்க ஆத்தாவுக்கு புருஷன். சர்றாங்கோத்தா சொல்றா. நான் சொல்றேன் கோத்தா சொல்றேன். ஆமா மெட்ராஸில் எட்டுன்னு இருக்கேன். சைதாப்பேட்டை. நான் குரம் போட்ட ப்ரோ. எங்க அப்பா சொல்லு. அப்பா அப்படி என்னதான் பண்ணி தொலைஞ்சான்? அப்பா தான்டா. வேறா பெரியப்பாவா அப்படி சொல்றா. பல்ல விருவிட்ட தவளை முண்டை. இது வயசுக்கு கப்ளிங் தெரியும். உள்ள வந்து சிறு கிளிங் லாங். எங்கள் அம்மா 7 பிள்ளைய பார்த்துச்சு. ஏண்ணே அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேறு வேலை இல்லையாண்ணே? இதே வேலையாகவே இருந்திருப்பாங்க போல என்ன. கரண்ட் இல்லாதப்போ சும்மா தான் இருந்திருக்காங்க. அப்போதும் ஒர்க்கு இல்லை என்ன? என்னடா ரொம்ப கச்சரியாடா. 7 பிள்ளை என்னடா.
எங்கள் அப்பா தான் 7 பிள்ளை. எங்கள் அப்பாவோட அப்பா 13 பிள்ளை. ஆத்தி. அவங்க அப்பாவோட அப்பா 22 பிள்ளை. ஓயே. அதான் ஓயே. இப்போ பெட்டு படம் கிடையாது. செம்பரியாடு தவும் போது இங்கே தவிராங்க. செம்பரியாடு தான் தமிழ் செக்ஸூடி. ஓயாமல் மழை வந்துச்சுன்னா செகதில் ஓட்டி அடிப்பேன். இங்கே வாடா. யார் சொன்னா? எங்கள் அப்பனா? ஆஹா, குட் கொஸ்டின். ஏ மிஸ்டர் கம்பு கொட்டு முண்டை, ஐயா ஐயா, மழை பெஞ்சு என்ன செய்வேன்னு கேட்குறேன் பாரு. செகதில் ஓட்டி அடிப்பாங்க. நீ வருங்காலத்தில் எத்தனை பாலியல் வன்கொடுமை செய்கிறான்னு 3வது கூட படிக்க மாட்டேன் முண்டை. கவட்டை பழக்கிற என்ன? என்னடா தண்ணிக்குள்ளே கேட்குது? குழாயை கொண்டு அங்கே ஓட்டாங்களா? எங்க அம்மா பேரு சொல்லுனே. கர்ணக்கர். தப்பு தப்பு புத்ரு. நங்கு. நங்குன்னானே அம்மாவுக்கு பேர் வச்சிருக்காங்க. நங்கை மோகினி. என்ன அம்மா சுடுகாட்டில் இருக்குமானே? இல்லைப்பா, டவுன் பஸ்ஸில் ஏறி கீழே விழும். என்னடா அப்படி கேட்குறேன்? இல்லைண்ணே, மோகினின்னா பேய்க்கு தானே சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் தமிழ்நாடு ஏன் அப்படி இருட்டா கிடக்குன்னு எனக்கே தெரியல. அந்த இது இல்லை ப்ரோ. அகராதி கூதியாத்தான் பேசுவார். சைட் பார்வையா பூரா என்ன பேத்துக்கு பேசுகிறேன். என் தம்பி சின்ன புத்ரு அண்ணன் இல்லையாப்பா? நம்பவலிக்குதா மெதுவாக செய்வ? அணில் யானையை செஞ்ச கதையை கேட்டிங்களா? நம்பவலிக்குதா மெதுவாக செய்வ? தமிழ்நாட்டில் ஆண்கள் பிறத்துட்டான் மண்ட மசெல்லாம் உதிர்ந்து பொண்ணு கிடைக்காம தர்றாங்க. உண்மை உண்மை உண்மை. எஸ் 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 மிஸ்டர் இடவட்டக்கல், மிஸ்டர் மடு கணப்பு, மடு கணத்த ப்ரோ, இங்கே வாங்க. எங்கெங்கே தேடினேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. கப்ளிங் கப்ளிங். உங்களை பார்த்தா சூம்புற ஒரு மாதிரி தெரியுங்க. என்னது கேட்குற மாதிரி தெரியும். ஐயா ஐயா, உடம்பு மடு கனத்தவனே. ஏன்னா உடம்பு கனத்தவன் பொய் சொல்ல மாட்டேன், எங்கனையும் போய் படக்குன்னு திருட மாட்டேன். ஏன்னு கேளு. ஏங்க ஐயா? ஓட முடியாது முண்டை. அங்கனே கிடப்பாங்க. 2 நாளைக்கு அறையை வாங்கி சட்டார். இந்த வேலை பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து பையை கோர்த்து போட்டு அடிப்பேன். நம்ம புத்திரு தான், சின்ன கொட்டை தான் அவனுக்கு, சின்ன புத்திரு. ஐயா, உங்கள் வீட்டுகளில் ஏதாவது பழசு வட்ட நூலாம்படை எதுவும் கிடக்கா? பழசுப்பட்ட ஒரு டேப் ரெக்கார்டு இருக்கியா? வேணுமா? பொம்பளையே சொல்கிறேங்க. அப்படி நூலாம்படை அடைஞ்சது, ஒட்டடை அடிக்காதது, கப்ளிங் நெளிஞ்சது, கவட்டில் வேக்கூர் இருந்தாலும் பரவாயில்ல. கெஞ்சி கேட்குறிய அவங்க நம்மளோட குழி வடிக்கிறாங்க. ஐயா, உங்கள் வீட்டில் எதுவும் 2 விளத்தாய் 3 விளத்தாய் மகளை கட்டி கொடுத்துட்டு சும்மா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஏற்றுக்கிறேன். அந்த அளவுக்கு போயிட்டியா அண்ணே? எந்த அளவுக்கான போக வேண்டேன் மயிர் மேனே. சரிடா பேப்பை மேனே, அழுகாதண்ணே, போடாத, அழுவாத. என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை நான் கட்டி வைக்கிறேனே. அப்போ நீ என்ன ஒன்றுவே? அது என் தங்கச்சிடா. சரி, உணர்ச்சி வசப்பட்டேன் மிஸ்டர் தவளை. மச்சான் மச்சான் இல்லை மச்சான், பொண்ணை கட்டுவேன். உங்களை பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு சிப்பம் திங்கிற ஆள் மாதிரி தெரியுங்களே. கல்யாணம் பண்ணி கொடுக்குறதும் சரி, வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். நீ ஒரு சிப்பம் அரிசியோட வயசாக குருணம் வந்து குடந்தா உன்னை கோழியை முடிச்சு. உன் தங்கச்சி ஆள் எப்படி மச்சான் இருக்கும்? ஐயோ, ஆள் அவ்வளோ அழகாக இருக்குங்க, சினிமா நடிகை மாதிரி. உங்கள் தங்கச்சி? என் தங்கச்சி பேரை கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படி ஆச்சரியம். அடுத்த வருஷம் ஐயனார் இந்த கோயிலுக்கு குதிரை அடுப்புக்கு என் பொண்டாட்டியை கூட்டு வந்தால் எல்லா பேரும் குதிரையை நிப்பாட்டி என் பொண்டாட்டியை பார்ப்பாங்களா? ஆகா, சினிமா நடிகையை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க எல்லாரும். அப்போ நான் ரிங் ரோட்டில் ஏதாவது சாட்டைக்கிட்ட அடிக்கலாமாங்க? சிலையே வைங்க என் தங்கச்சிக்கு. சரிங்க, உங்கள் தங்கச்சியை பார்த்துட்டு நான் டெத் ஆகிடுறேன் மச்சான். தங்கச்சி சிம்ரன் மீனாட்சின்னு சொல்லுங்களேன். மீனாட்சியா? சரி, என் தங்கச்சி மீனாட்சி. ஏன்னா மீனாட்சி பட்டணத்தில் அந்த தாய் என்னை காப்பாற்றுறான். என் மீனாட்சி பட்டணத்தை தாண்டா பேர் வாங்கினேன் இந்த எம்கேஆர். என் தங்கச்சி தா ஐயனாரு, அரும்பு குறையக்கூடாதுப்பா, அரும்பு குறையக்கூடாது. அடுத்த வருஷம் உன் கலரிக்கு 2 பிள்ளையோட தொட்டி கட்டுறேன்டா. 18ஆம் படி கருப்பு எடுத்த ஈட்டி வீண் போகக்கூடாது. தங்கச்சி மீனாட்சி. என்னடா ஐயனார் இறங்குறதுக்குள்ள முனி இறங்கி ஓடிச்சு. இல்லை மச்சான், என் தங்கச்சி உங்களை பார்த்து வெக்கப்படுதுங்க. வெக்கப்படுதா இல்லை நாய் இளைச்சம் பாதி முய ஓடுதா? இல்லைங்க, வெக்கப்படுது. உங்கள் தங்கச்சி இருமா மூடு வருது. ஐயோ, என்ன நீங்களே பஸ் ஓட்டுறீங்க மச்சான்? இல்லை மச்சான், நீங்கள் நினச்சி ஏன் மடுவில் ஏற்கனவே வயிற்றுல தங்க வச்சு தான் கொண்டு வந்திருக்கியா? இல்லைங்க,
இல்லை உன் பழக்கம் சரியில்லையே ப்ரோ. இல்லை நாங்கள் அப்படி தான் விளையாடுவோம். அமுக்கி அமுக்கி அமைக்கி அமைக்கியா? ஐயோ இருமா. ஐயோ கிச்சு கிச்சுடும்டாத மச்சான். மச்சான் உங்கள் தங்கச்சி யார் வரணும் பார்க்காம என் முகரையை கூட பார்க்காம இந்த மீனாட்சி எனக்காக கழுத்தை நீட்டி சாகன்னு முடிச்சு வாருங்க. சரி வாக்கப்பட்டன்னு முடிச்சு வாருங்க. அதை நினச்சித்தேன் மச்சான் எனக்கு துடிக்குது. இருமா மசூரில் அடிக்காத. என் பொண்டாட்டி ரோமத்தை வச்சே நான் பொழைச்சிக்கிருவேன். பரதநாட்டிய கிளாஸ் வேறு போவாங்களா? போவாங்க. எனக்கு யோகம் கட்டி ஏறுது. உதறல என்னடா 45 முண்டை. பரதநாட்டியம் நல்ல ஸ்டெப்பு தான். உன் தங்கச்சி வாயால் 2 வார்த்தை பேச சொல்லுங்க. அதை சந்தை கடைக்கு போயிடுறேன். தங்கச்சி இருமா அப்படி பண்ணாத, ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க மச்சான், நான் வளகாப்புக்கு வரேன். இல்லை மச்சான், இல்லை நான் ஒரு அளவு தான் பொறுக்க முடியும். எட்டிக்கிட்டு நெஞ்சில் மிதிச்சு முடியும். அப்புறம் பேச சொல்லுங்க. அண்ணா தங்கச்சி இருங்க மச்சான், என்னமோ ஓட்டை பிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கிடைச்சி. என்ன செங்கோலத்தில் எதுவும் ஓடு இறக்குறீங்களா என்ன? அத்தான்னு கூப்பிடுறா. அத்தான் அவன் செத்தான். மடையில் செங்கக்கல்லை உரைச்சி பல்லு விளக்கம் வாங்கி வர அந்த சத்தம் கேட்குது. அத்தோ பாட்டு பாடுவாங்களாம். பாடுவாங்க மச்சான். பாட சொல்லுங்க மச்சான். பாடுறா என் தங்க மயிலி பாடுறா. மீனாட்சி. மீனாட்சி ராசாவே விரைக்குமா? கொஞ்சம் மாத்திரையை போட்டு சுடு தண்ணியை குடிச்சிட்டு வரேன். மச்சான் மச்சான் பாட்டு மச்சான். இல்லை வேலைக்குமான்னு கேட்டா. இல்லை என் தங்கச்சிக்கு கொஞ்சம் மொட்டனாக்குங்க. அடுத்த வரி பாடுங்க. லேசாக சுருங்குமா? ஒரு ஓலை எடுத்து வாட்டி விடுங்க மச்சான். ஆத்தாடி புடிச்சுக்கிட்டு தாளாட்டி. வருது இல்லைன்னா தாளாட்டு வாங்கி. நீதானா ஆடனொப்பம் உண்ட ஆமாடா கிறுக்கு பைய. நீதானா அந்த முண்டை என் குடிய கெடுக்க வந்த வாமட முண்டை. ஆத்தாடி ஆத்தாடி ஓ வாய்க்குள்ள. ஐயோ மச்சான். அண்ணே தங்கச்சி ஏத்தா இந்த கரையா முத்தம் மூடுத்தா. செங்கோலம் கம்மாயில் குடக்கால மாதிரி நாசமா போக. அடே ஏத்தா என் தாய் உள்ளையெல்லாம் எங்கன போய் முட்டிக்கிட்டு அழுங்க. என் விதியை பாரு. இது முகரைக்கு தங்க கலர் ஜாக்கெட் அடிச்சிருக்கான் பாரு. தாய் டெய்லர் உசுரோட இருப்பான்னு பாரு. இந்த கிளம்பிட்டியா கொட்டாவோட எதுக்கு வந்தேன் மச்சான். என் தாய் மீனாட்சி காப்பாற்றுவாங்க. உங்கள் 2 பேர்த்தையும் எந்த பையன் இப்போ காப்பாற்றுறான்னு பார்க்குறேன். எப்போ பொண்ணை கூட்டு வந்தியா இல்லை செங்குளம் மடையில் நல்லாம்பு குட்டி மிதந்து வரும் பாரு. அது முகரையும் மூஞ்சியும். அண்ணே தங்கச்சி மாப்பிள்ள வேணாம். ஏண்டா தங்கா அவன் மூஞ்சிய பார்த்தே பேச மாட்டேன். அவன் எல்லாத்தையும் பார்த்து பேசுறான். உரசாத ஒரு மாதிரி இருக்கு. பொம்பளை ஆளுங்க உள்பாடைய பார்க்கல. அடி குச்சிக்காரி முண்டை. உள்பாடைக்கு பதிலாக வடகம் புளிகிற கவரை கட்டிட்டு வந்திருக்கேன் துண்டை. நாசமா போக. இன்னுமே எந்த பொம்பளைக்கு உள்பாடை கட்டும் போது கூசுமாடா. இருங்க நான் அண்ணே சொல்ல தட்டாத புள்ளங்க. ஏப்பா நீ என்ன மாவடை கட்டியிருக்க? சி காட்டட்டா காட்டட்டா. என்னடா தங்கச்சியை கூட்டு வரான்னா விறகு உடைக்க வரான். தங்கச்சி அடம் பிடிக்காத அடம் பிடிக்காத. அண்ணே எனக்கு வேணாம் கல்யாணம். ஐயோ சின்ன பிள்ளைல அடம் பிடிக்கிற மாதிரி. சரியான அவதார பேலார் பேப்பர் இருக்காண்ணே. ஏண்டா தங்கம் பின்னாடி தூக்கிட்டு அடிக்க வர்றாரு. ஆத்தா இந்த கிடமாட்டு தடத்தை மூடுத்தா. இது வேற விருவில் செகதி வந்தது மாதிரி. ஏலே எத்தனையோ பொம்பளைய பார்த்துருக்கீங்க. வாடா என் தங்கம் மீனாட்சி உன் ஸ்கின் நீ சேவிங் பண்ணலை. என்னடா என்னடா மீனாட்சி சேவிங் பண்ண வந்துட்டு. எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம்ண்ணே. ஏண்டா மீனாட்சி எனக்கு பிடிக்கல. இந்த மாப்பிள்ளைக்கு என்னடா குறைச்ச? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஏண்டா தங்கம் இப்படி ஒரு அழகான கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பயிட்ட கொடுக்க பார்க்குறேன். அத்தா இங்கே வாத்தா கிளி நெல் தரேன். இங்கே வா நெல் மிதுக்கம் குழம்பு தரேன். என் தங்கம் பொம்பளைய பாருங்க தாய். மீனாட்சி ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. ரொம்ப ஒரிஜினல் நடிச்சுன்னா அரைஞ்சு விடுவேன் ஜாதக்கண்டு. என்ன மசுறு பொம்பளை நீ. மீனாட்சி 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 தங்கச்சி மீனாட்சி மச்சான் அதெல்லாம் 4 செவத்துக்குள்ள. ஏய் இருடா இதே செவரு மாதிரி தான்டா இருக்குடா.
என்னாச்சு என் தங்கம்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்லங்க. அப்போ நீங்கள் புலகிட்டு கொடுங்க மச்சான். இல்லைங்க மச்சான், ஏன் முன்னாடி போய் என்ன தங்கச்சி. என்னாச்சு என் தங்கம்? மீனு குட்டி படம் பார்க்குறேன் என் மீனு கொட்டி, என் எலி குஞ்சு, என் குண்டம்மா, என் அம்மு வாங்கடி என் தங்கம். அல்ல இவ்வளோ தடவை தொப்பு இல்லையாடா? தொப்பு இல்லாத மானங்கட்ட முட்டை இன்னைக்கு தாண்டா பார்க்குறேன். என்னாச்சு? மீனுமா? தங்கச்சி தங்கச்சி மீனுமா? இப்பயே கருப்படிச்சு மீனு குட்டி ஓ மேலே என்னடா அவியரிச்சு வாடா. உனக்கு மரியாதை இல்ல. மீனுமா? தங்கச்சி காசு எது வாங்கினேடா நீ? தங்கச்சி அண்ணே மீனு குட்டி மீன் குட்டி நோடு குட்டி மரியாதை போயிடும். எனக்கு கல்யாணமே வேணாம். தங்கச்சி வாழ வெட்டியே கூட இருந்துட்டு போயிடுறேன். அப்படி சொல்லாதடா என் தங்கம். அதுக்கு மாரி நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துக்கிறோம். சி ஊர் உலகம் நம்ம என்ன சொல்றோம்? வேணாம்ண்ணே, இவன் நோண்டி புண்ணூரை வச்சுருவேன் இருக்கு. அண்ணே வேணாம் அண்ணே. ஐயோ நான் பொம்பளை இல்லடா. நீ நல்லா இருப்பாண்ணே. மீனு தங்கம் என் தங்கம். உனக்கு மரியாதை. என் மீனு செல்லம், என் அம்மு குட்டி, என் உசுருடா என் தங்கம். நான் மனுஷன் போடுறா வண்டி போடுறா அத்தனை என் மீனு குட்டி என் தங்கம். மச்சா இங்க வாங்க மச்சா, இங்க வாங்க மச்சா பக்கத்தில். மச்சான் என் மீனு குட்டி குளோசு குளோசு மீனாட்சி வந்துரும் மச்சான். இது குளோசு குளோசு மச்சா. மச்சான் உங்க தங்கச்சி இல்லாட்ட நான் நான்றேன் மச்சான். ஐயோ நீங்க இருந்தாலும் இம்புட்டு வேகம் இருக்கக்கூடாது மச்சான். இருங்க மீனாட்சி உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மச்சான். மச்சான். இருந்தாலும் இங்கே குடும்ப வழக்கப்படி என் தங்கச்சிக்கு ஒன்று செய்யணும். நீங்கள் தாயத்து கட்டி போடவா? இல்லை மச்சான், என் தங்கச்சிக்கு உங்கள் உதட வச்சு என் தங்கச்சி உதட்டாலும் முத்தம் கொடுக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க மச்சான். ஏன் மச்சான்? நீர்மலைக்கு போயிட்டு வரேன். ஏழை நொப்பம் சுமதி சும்மு வாடா என் பக்கத்தில் வா. இப்போ நீ செத்தடி. இன்ன வரைக்கும் அவளை போட்டு கும்மு. மீனு குட்டி ஐயோ மச்சான் தங்கச்சி உள்ள இருக்கு. இது இல்லையா? அதே வயிறு புதுக்கு புதுக்கு. அங்க வெறும் எலும்பா குத்தும். இதை புடிச்சுக்கிட்டு சுமதி குட்டி கண்ணு குட்டின்னு உன்னை விட்டு விட்டு கொஞ்சம் டாட்டாச்சில் ஏற தெரிஞ்சடி சுமோ. மீனு கட்டி வந்துருச்சா மீனு குட்டி? மீனாட்சி மீனாட்சி அண்ணங்காதல் என்னாச்சு? தூங்கி ரொம்ப இருந்தாலும் நீ எனக்கு இளையதாரம். இளையதாரம் சுமதி சிறிய இந்த பொம்பளைய உரம் கூப்பிடும் செங்கோல என் தாய் உள்ளே உரம். இளையவடியா இளையவடியான் அவளை எப்படி கூப்பிடும்? நீ இளையதார இளையவடியா. உங்க அக்கா இவதான் கரம்பத்தேவடியா. கரம்பே கண்ணில் மூஞ்சிய பாரு. இதுல எனக்கு உள்பாவடியா பிள்ளையார் கோயில் பூஜாரியாடா. ஓ மூஞ்சி போய் இதுல பாரு. நல்ல பொந்துல இருந்து எட்டி பாக்குற தேவாங்க மாதிரி நச்சு போடுவேன் நீ அப்படியே. குடு ஏதாவது முகரையும் ஆளு சி கருமம். ஏன் உனக்கெல்லாம் ரசனையே இல்லையா கெரகத்துல? நான் கருப்பா இருந்தாலும் எவ்வளவு லட்சணமா இருக்கிறேன். நீ போய் ஏறு வச்சு தேய். மீனு குட்டி மீனு குட்டின்னு கொண்டு போடாதையா 108ல ஏத்துற மாதிரி. இங்க வாரு கவட்டையை பழந்துரு உள்ள வாரு கோமணம் கட்டிட்டு சேலை கட்டியிருக்கேன் கெரகத்துல. அவடையே இல்ல. எனக்கு இந்த காசு வேணாம் மயிறு வேணாம். நோண்டிக்கிட்டு இருக்க போடா காசு.
மண்டைய பாரு. மண்டே பக்கத்துல பாரு. ஏய் போடி கிறங்க. அத பார்த்துதான் அவன் பாரு கவுந்து போய் கிடக்குறான். ஏய் நான் இதுலயே மிதிச்சு போடுவேன். இதையும் பாருங்க. நீ வந்துட்ட என் ஜாமான ஆட்டிக்கிட்டு ஒண்ணுமே இல்ல. அழகு பத்தி ஏன்ட்ட பேசுற? என் கால்ல குறத்தலாம். என் மீனு குட்டி என் மீனுமா கால் அழகாமா என் மீன் ஐயோ மச்சான் மரியாதையா இறக்கி வேற எங்கேயாவது பற்ற போகுது மச்சான். மச்சான் அவன் காலுக்கு முத்தம் கொடுக்கல. கொட்டை தெரியுது மச்சான். காலுக்கு முத்தம் கொடுக்கல, காலை கடிச்சு வைக்க போறியா? மச்சான் தங்கச்சி கொட்டை தெரியுதுங்க. பல்லப்பாரு கருமம் கருமம் செங்கச்சூளையில வச்சு எரிச்ச மாதிரி. ஒவ்வொருத்தரா கட்டிட்டே இருக்கு. என்ன மீன் குட்டி உனக்கு முன்னாடி புருஷன் இருக்கு. அவ்வளோ அவன் முகரை என்னையும் பாரு, எவட்டு இதையும் பாரு. எத்தனை தடவை தான் சொல்லுவடி? உனக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறத போய் போடு. ஏய் நீ புருஷன் கிடைக்கல போய் போஸ்ட் மரத்துல ஏறு. எதுக்குடி என் புருஷன் முன்னாடி அலையற? உன்னை பத்தி அவன் உன்னை பார்த்ததுல இருந்தே தாடி வளர்த்துக்கிட்டு அலையறாண்டி. மேல மட்டுமா தாடி வளருது? இவர் பொம்பளை பேண்ட் போட்டுட்டு அலையறவனே பார்த்ததுல இருந்து உன் பேண்ட் அவுக்காமலே தெரியும். காப்பாத்த கொல்ல எடுத்து ஒண்ணே எடுத்து அழுகிறவர். அவதார் பேட அடிக்க வேணாம்னு சொல்லிடடா கேட்டாடா. மச்சான் உன் தங்கச்சியை கூப்பிடு மச்சான். மச்சான் என்ன மச்சான் இங்கேயே நாக்கு போடுறீங்க? போ மயில்மா தங்கச்சி வள்ளி. முழுசா தூங்கி உறக்கம் போயாச்சு. வாரம் நாளாச்சு முழுசாக தூங்கி உறக்கம் போயாச்சு. நீ தேரா போது சந்திரன் வந்து நீரும் நீயும் இல்லாது மனதில் வாரம். மாலை வந்தாலே மயங்குகிறேன் நானும் மாலை மைனாவி மஞ்சமிட வருஷத்து நல்லா என் தங்கையே. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? அண்ணா அண்ணா இது சரி, அது யாரு? இது இளைய வடியா, அவங்க தெருவுல வடியா. ஆத்தாடி வணக்கங்க. மூத்த வடியா நான் தாங்க உங்க நாத்துனா மதனி. மதனி மதனி மச்சான் இல்லையா? செருப்பு மதனி நான் மத்தோட அண்ணா ஒரு தாரம் இருக்கையில இன்னொரு தாரம் தேவையா? இல்ல யாரு முத தாரம் யாரு ரெண்டாம் தாரம்? இவ வந்து முத இளைய வடியா. இளைய ஓ அவங்கதான் மூத்த தாரமா? இவ கட்டில வடியா. அண்ணா ரொம்ப அழகா இருக்காங்க அண்ணா. அழகா இருக்காங்க. இல்லவா என் கண்ணில் பிதுக்கு மருந்து ஊற்றி வரும். இது அழகா இருக்கா மீனாட்சி?
ஏய் இவங்கள விட அவங்க மேலதான் நீ அதிகமா ஆசை வச்சிருக்கா, பாசம் வச்சிருக்கா, எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கீங்க. பாசத்து நோன்றே ஆனாத்தனா. பச்சை மண்ணு. இது இப்படி பண்ணல. நல்லா இருக்கீங்களா? சரி. அவனுக்கு எங்க தெரியும்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன இங்க என்னமோ பண்றீங்களே? அன்னைக்கு இருந்த கையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆம்பல் நோண்டுற மாதிரி இருக்குமே. சரி. என்ன மாசமா இருக்காங்கன்னு தம்பி சொன்னிச்சு. எத்தனை மாசம்? 7 மாசம். வயிறு தெரியாது டாக்டர் சொல்லிட்டாரு. எங்கடே வயிறு தெரியல. அது என்னமோ உள்ள பிள்ளை பூச்சி மாதிரி முட்டுக்கான்னு அண்ணா கிடக்கு. அப்பனா ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கும் போல இருக்குனே. என்னமோ முள்ளலி மாதிரி முட்டுக்கான்னு. என்னங்க சொல்லுங்க அண்ணி. உங்களை பார்த்தா எனக்கு ஆசை யாரு? ஏன் என்னைய பார்த்து உங்களுக்கு ஆசை வரணும்? உங்க மேல பாசம். ஓ பாசம். நாத்துனா இல்லையா? எல்லாரும் நாத்துனாருனாலே வெறுக்கிறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. நீங்க தான் என் மேல அதிக பாசமாவே இருக்கீங்க. இருந்து உங்க அண்ணன் கூட உங்களை ரிஜெக்ட். நீங்க வந்து வேண்டாம். உங்க அண்ணன் கூட படுக்க மாட்டேன், உங்க கூட தான் படுத்துக்குருவேன். ஏன் கூட ஆத்தாடி என்ன என்னடா இது? ஏன் ஆத்தனா? எவ்வளவு பாசமா இருக்காங்க அண்ணா. ரொம்ப ஏறி போகாத. சரி நம்ம அப்பா பாத்தீங்களா? உங்க மாமனாரை பாத்தீங்களா? பறைய வெட்ட சொல்லுதான். காட்டுக்கு போய் கண்ணுக்கடுத்தா காவல் பண்ண சொல்லிருக்காரு. அப்பா தான் போயிட்டு வந்தேன். என்ன எங்க அப்பாகிட்டயும் போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன சொன்னாரு? எங்க அப்பா நல்லா இருக்காருல்ல? அவர் குப்பரகா படுத்துக்கிட்டாரு. நல்லா இருக்காருல்ல? எந்த ஆபத்து இல்லையில? அண்ணா அப்பா சொன்ன நந்தவனம் இதுதான். இந்த இங்கிட்டா பறவை இனங்கள்லாம் கூட்ட கூட்டமா வந்துகிட்டே. நந்தவனா இவரே நந்தவனா பாரஸ் ஆஸ்பிஎஸ்ஆர். ஐயா கடிக்க வருதியா? ஐயா எதத்தா கடிக்கிற? நான் ஒரு வடி எடுத்துக்கிறேன். ஆத்தாடி மீனாட்சி. சீ. சரி அதனால காவலை பார்க்கலாமா? பாத்துடலாமா? மஞ்ச குளிச்சு அள்ளி முடிஞ்சு, மஞ்ச குளிச்சு அள்ளி முடிஞ்சு, மெட்டி ஒழிக்க மெல்ல சீர்த்து, என் சோட்டு பெண்டைகளை இளவான நண்டுகள் வான குருத்துகள் மாலை மச்சா தேடி கூடிங்க. மரணியா மன்னாரு வருஷம் பிறந்தா போய்பாரு. ஒன்னு சொல்லையா மஞ்ச குளிச்சு அள்ளி முடிஞ்சு வெட்டி ஒழிக்க வெள்ள சீர்த்து, என் சோட்டு பெண்டைகளை இளமான நண்டிகளை மாமே மச்சான் தேடி போறீங்க. மாமே மச்சான் தேடி போறீங்க. ஆலப்பாரு கரியாட்டம் ஆசையிலிருந்து நரியாட்டம் மஞ்ச குளிச்சு அள்ளி முடிஞ்சு ஒழிக்க நெல் சீர்த்து, என் சோட்டு பெண்டைகளே குருத்துகளே மாம மச்சா தேடி போடுங்க. மாமே மச்சான் தேடி போறீங்க. மாமே மச்சா தேடி போறீங்க. மாமே மச்சா தேடி போடுங்க. அண்ணா பறவையினங்கள் கூட்ட கூடமா வந்துருச்சு. ஆமா. ஐயா ஏன் மீன் குஞ்சை சொல்றா. சொல்லி கொடுக்கல எதையுமே. கோழி குஞ்சு சொல்றா. ஓ பறைய விரட்டு இவளே அதே போல. என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க என்ன உன் வீட்டுக்காரமாவ? ஆமா அது இருந்ததுனால தான் கரண்ட் புள்ள குறிக்க வர மாட்டாங்க. காலை ஒதுக்கியா ரெட்ட குழந்தை ஆயிட்டு கிண்டங்கர் இல்ல நான் விட்டு தர மாட்டேன். நான் மண்ணொலிப்பா மாதிரி புனஞ்சிட்டானடா அவன். விட்டுட்டு போகணும். ஏன் அது தலையில ஏறி உட்காந்துக்கிறியா? கிர்ரா கிர்ரா. என் கூடவே இருக்கல. யார் போக சொன்னா உங்களை? என்ன உங்க கூடயே சரி என் கூட இருங்க அண்ணா. நீ வேணாண்ணா நான் இவங்களோட இருந்துடுறேன். நோ 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 இது கிப்ளு. ஆளோலோ ஆளோலோ ஆளோலாம் சோ ஆளோலமே சோ ஆளோலம் 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 சோ ஆளோலமே ஆளோலோ ஆளோலோ ஆளோலாம் சோ ஆளோலமே சோ அனகலா தரகலா
அண்ணா இடம் எப்படி இடம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா. இந்த மலைகளின் மீது மயிறு ஐயா ஒரே உடம்புல கழுத்து போய் சேவலை கொண்டு முடிய பார்த்து ஆசைப்பட்டிய பாட்டியா இல்ல ஆளை பார்த்து ஆசைப்பட்டியா எதை பார்த்து நீ ஆசைப்பட்ட? கொண்டாட்டி மசர்லயே நான் காப்பியை வடிகட்டுவேன். சரி அண்ணா, யாராவது ரிஷிமார்கள் வருகை இருந்தாலும் தரல வந்தாங்கன்னா செங்கோலத்துல உங்க அண்ணனை பேர் மூலமா பேசுவாங்க. ஆமா பேசுவாங்க. எப்படி? நாளை சிவகங்கை மாவட்டமே பேசும். என்ன பேசுவோம்? செங்கோலத்துல வந்து ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணான்னு கேட்டா மசுர புணுனான்னு சொல்லுவாடி. சரி, ஆளுக்கு ஒரு பக்கமா காவலை கண்ணுங்கறதமா பார்க்கலாமா? யாராவது வருகை இருந்தால் பணிவான முறையோட ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு பிறகு அம்மான்னு கூப்பிடுங்க. நான் தங்கையே கூப்பிட்டா வருவேன். எப்படி வேணா கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. ஐயா என்ன தங்கச்சி ட்ரவுசர் போட்டுருக்கு? மச்சான், என் தங்கச்சியை கண்கலமாவும் கண்கலக்காம பார்த்துக்கங்க. சரி சரி வாங்க. ஹலோ